குட் மார்னிங். என்னுடைய நேம் சுரேஷ். நான் வந்து சென்னையிலேருந்து பேசுறேன். ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ரி உணவு வந்து நான் எடுப்பில இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறைபாடு வந்து இருந்தது. புவிவேற்றுன்ற குறைபாடு வந்து இருந்தது. புவிவேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமான விஷயமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு சின்னதா தொடங்கி இப்ப கொல்லையில பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி பெரிய இடமா ஒரு ரூ. 1 சைஸ்க்கு வந்து இந்த புவிவேட்டு வந்து உரம் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இதே மாரி தான் அந்த புவிவேட்டு வந்து ரூ. 1 சைஸ்ல இருந்தது. அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நாள் படையில கத்தரிக்கோல் கட் பண்றா மாரி, ஃபுல்லாவே ஒரு பயிர் பயிர் மேயிறா மாரி, பூச்சடிச்சா மாரி, மொத்த இடத்துக்கும் பரவுறா மாரி, தலையில ஃபுல்லாவே பரவுமாம். ஃபுல்லாவே பரவி, தலையில வைக்கு வீற அளவுக்கு வந்து, பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம மீசையிலயும் வருமாம், தாடியிலயும் வருமாம். இது வந்து கண்டு கொள்ளாம அப்படியே விட்டோம்னா, இந்த கண் புருவத்திலயும் முடி இல்லாம காலி பண்ணிடுவாங்க. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ, எல்லா இடத்துலயும் முடியையும் மொத்தமே நம்ம முடிய வந்து கொள்ளவே, நம்மள வந்து காலி பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புவிவெட்டுன்ற ப்ராப்ளத்தில இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோய் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நோய் சொல்றத விட இது வந்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லலாம். இது வந்து ஆண், பெண் இருபாலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க. இது வந்து தொற்றக்கூடிய ஒரு நோய் இல்ல. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக லெவல்ல வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க. ஆனா வந்து 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்ல அவங்களுக்கான ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து இது மாரி ப்ராப்ளம் வருதுன்னா, ஆ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆராய்ச்சிலாம் பண்ணுவோம். எப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம்லாம் எடுத்து தேய்க்கிறது, பூண்டு எடுத்து தேய்க்கிறதுனா, அது மாரிலாம் தேய்ஞ்சோம்னா, அது மாதிரி தைமு மாரி ஆயிடுமா. இது வந்து தைமு மாரி ஆயிடும். இந்த வந்து புவிவெட்டு வந்து சரியாவாது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வெஸ்டேஜில நம்மளுக்கு இப்ப சப்ளிமெண்ட்ரி வந்து இருந்தது. அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறது மூலம் ஆ குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். நான் அப்பாவுக்கு வந்து குடுத்துருக்கேன். அப்பாவுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து நுரையீரல் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுவும் நான் வீடியோவா போடுவேன், ரிசல்ட்டோட. இது வந்து என்னோட ரிசல்ட் வந்து நான் எடுத்ததுனால, இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவ போடுறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, புய்வெட்டு சொல்றாங்க. இதுதான் இந்த ப்ராப்ளம். மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, ஆ அலோபேஷியா அரியாட்டான்னு சொல்றாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புய்வெட்டு. இது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா, அடுத்த ஒரு 2, 3 இடத்துல வந்து மாறி, மாறி, மாறி மொத்தமே இந்த முடி ஃபுல்லாவே காலி பண்ணிடுமா. எப்படி தான் கட் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியாதயே இந்த முடி வந்து கட் ஆயிருக்கு. ம். பார்த்துட்டு தொட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த முடி இல்லாதது இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து குலதெய்வத்துக்கு மொட்டை அடிச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு, அ மொட்டை அடிச்சேன். ஜனவரி மாசமும் மொட்டை அடிச்சேன். ஒரு 2 மாசம் கேப் விட்டேன். 26ஆம் தேதி திரும்பியும் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். திரும்பியும் அப்படியே தான் இருக்கு. முடியே வளரல. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ற மாரியே இருந்தது. புல் வெட்டு பண்ற மாரி இது பாருங்க, பக்கத்தில வந்து கொஞ்சம் முடி இல்லாதவே மொத்தமே கட் பண்ற மாரி இருக்கு. ஃபுல்லாவே வழுக்கு மண்டையா வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு பயம். அதுதான் என்ன பண்றது? என் பரம்பரையில யாருக்குமே வந்து வழுக்கு மண்டை என்பது இல்ல. ஆ பார்த்தீங்கன்னா, இது மாரி ப்ராப்ளம் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்பாவுக்கு வந்து இது மாரி சப்ளிமெண்ட்ரி குடுத்துருக்கலாம். நம்மளும் இந்த சப்ளிமெண்ட்ரி எடுக்கலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம். ஹேர் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு பார்த்தேன். வேணாம் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம சப்ளிமெண்ட்ரி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ டாக்டர் கிட்ட போனா என்ன தர போறாங்க? ஆயில்மெண்ட் குடுக்க போறாங்க. அந்த ஆயில்மெண்ட் தருவது மூலம், அந்த ஆயில்மெண்ட் வரைக்கும் தரவு போறாங்க. நம்ம வந்து டேப்லெட் வடிவில நம்ம உள்ளுக்குள்ள போட்டோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில செல்கள் வந்து ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். அந்த செல்கள் வந்து ஆரோக்கியப்படுத்துறதுக்காக, நம்ம அந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல்லாம் சொல்றாங்க. ஸ்பைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட் வந்து 63 ஆப்பிளுக்கு சமமும், ஒரு டேப்லெட் 1000 கிலோ காய்கறிகளுக்கு சமமும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். சா மீட்டிங்ல மீட்டிங்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மூலம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து எடுத்து பார்க்கலாம். என்ன ஏதுன்னு நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ப்ராடக்ட் சஜஷன் பண்ற கேட்ட ப்ராடக்ட் வந்து நான் கேட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு 2ஆம் தேதி நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி. இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து இது வந்து 6ஆம் தேதினா, இது 4 நாள் ரிசல்ட் இது. இது வந்து பாருங்க. இது வந்து நான் தினமும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு வழக்கம். இது வந்து 5ஆம் தேதி. 5ஆம் தேதி வந்து போட்டோ பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் வந்து குரோத் வந்து அப்படியே தான் இருக்கு. குரோத் வந்து இன்கிரீஸ் ஆவல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 நாள் ரிசல்ட். 6 நாள் ரிசல்ட் வந்து பாருங்க. இது வந்து எல்லாமே 6 நாள் ரிசல்ட் தான். இது வந்து 4, 5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி போட்டிருக்காங்க பாருங்க. இது 10 நாள் ரிசல்ட். நல்லா பாருங்க. 10 நாள் ரிசல்ட். அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி பாருங்க. 15ஆம் தேதினா இது வந்து 2 நாள் கழிச்சுங்க. இது 13 நாள் ரிசல்ட். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 17 நாள் ரிசல்ட். இது வந்து பாருங்க 17 நாள் ரிசல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 17 நாள் ரிசல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 20 நாள் ரிசல்ட். குறைஞ்சது 20 நாள் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து குரோத் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 2 நாள் கழிச்சுங்க. குரோத் வந்து நல்லா வளர்ந்துனே வருது. இது வந்து 26 நாள் ரிசல்ட். 24 ரிசல்ட் 26ல 2 நாள் கழிச்சுங்க. 24 நாள் ரிசல்ட். இதுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
பக்காவா ஒரு ப்ராப்ளம் கூட இல்லாம மொத்தமே இந்த ஊட்டச்சத்து பிரபாலம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற செல்கள் வந்து ஆரோக்கியமாகி, பல பிரபலம் வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து எனக்கு வந்து முடி வந்து ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே வந்துச்சு. எனக்கு முடி வந்து குரோத் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து 28 நாள் 3 நாள்லயே எனக்கு முடி வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் வந்து எடுத்து பார்த்தா ஃபுல்லாவே மொத்தமே ரிகவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே எந்த இடத்துலயும் நம்மளுக்கு முடி இது மாரி இந்த சொட்டை இருந்த மாரி இது எப்படின்னு அந்த புழுவெட்டு இருந்த மாரி இந்த அடையாளமே இல்ல. மொத்தமே காணாது போயிடுச்சு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே சரி பண்ணியிருக்கோம். ஆ எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நான் எடுத்திருக்க டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைன்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ்கல் லைனு, அதுக்கப்புறம் வந்து ஆம்லா அண்டு ஆலிவேரா எடுத்துன்னு இருக்கேன். அந்த டேப்லெட் வந்து எடுத்துன்னு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2ண்ட் மந்த்தும் கன்டின்யூ பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, அ அ ஒரு ஜஸ்ட் ஒரு 28 டேஸ், 3 டேஸ்லயே வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கு. சால்வ் ஆயிருந்தாலும், நம்ப உடம்புக்குள்ள ஊறணும்ல இந்த டேப்லெட் வந்து ஊறணும். ஒரு பெர் மந்த் எடுக்கிறது மூலம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லா இந்த ப்ராப்ளம் வந்து வராதுக்காக, தடுக்கிறதுக்காக இது வந்து ஊட்டச்சத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.